வந்தே மாதரம். இது இன்னைக்கு தேதி, இன்னைக்கு தினமணி தலையங்கம். மாசுபடும் தாமிரபரணி, தாமிரவருணி அப்படின்னு போட்டிருக்கான். புதிய மலையில் உற்பத்தியாகி தாமிரபரணி பாபநாசத்தை எட்டும் போது பரிகாரங்கள், முன்னோர்களுக்கு திதி கொடுத்தல் போன்ற சடங்குகள் அங்கே பக்தர்களால் செய்யப்படுகின்றன. காலங்காலமாக நடந்து வரும் இதுக்கு எந்த தடை விதிக்க முடியாது. அதுதான் தாமிரபரணி மாசுபடுவதற்கு மிக முக்கியமான காரணமாக மாறி இருக்கிறது. தாமிரபரணி மாசுபடுவதற்கு மிக முக்கியமான காரணமாக மாறி இருக்கான். சமீபத்தில் மேற்கொள்ளப்பட்ட தூய்மை பணி, அதாவது பண்ணி இப்போ தான் தூய்மை பண்ணுறாங்க போல தெரியுது. இது இப்போது 2025. இது நான் அக்டோபர் 1, 2004 தேசத்தின் தாகம்னு ஒரு பத்திரிகை நடத்திக்கிட்டு இருந்தேன். அதில் ஒரு கட்டுரை எழுதியிருக்கேன். மரணப்படுக்கையில் தாமிரபரணி, தினசரி ஒரு தொழிற்சாலை திறப்பு என தூத்துக்குடியின் தண்ணீர் தேவை அதிகரித்து கொண்டே போகிறது. மக்கள் போராட மாட்டார்கள். கோழைகள், ரோஷம் கொண்ட மக்கள், ரசீடு கேட்டு பிச்சை எடுக்கும் மக்கள். நாம் என்ன வேண்டுமானாலும் செய்யலாம், தண்ணீர் திருடலாம், மணலை திருடலாம் என அரசாங்கமும் தொழிலதிபர்கள் நினைப்பதால் தான் தூத்துக்குடி மாவட்டமே பாலைவனமாக மாறி வருகிறது. உங்களுக்கும் விவசாயத்திற்கும் தண்ணி கிடைக்கவில்லை. நமக்கு இருப்பது ஒரே நதி. நம்முடைய தாமிரபரணியை அளவுக்கு அதிகமாக கொள்ளையடித்தால் அந்த தாய் இறந்து விடுவாள். யார் அந்த கொள்ளையடித்தால் நமக்கு என்ன? குழாயை திறந்தால் தண்ணி வருகிறது என்று நீங்கள் இப்போது அலட்சியமாக இருந்தோம் என்றால், எதிர்காலத்தில் தாமிரபரணி நதிக்கு சொந்தக்காரர்கள் நாம் பிளாஸ்டிக் குடங்களை தூக்கி கொண்டு அலையும் நிலை வந்துவிடும். ஒரு பக்கம் அமலை செடிகள், இன்னொரு பக்கம் வேலிக்காத்தான் செடிகள். யுத்த கால வேகத்தில் மணல் கொள்ளை, தண்ணீர் கொள்ளை என நிலை நீடித்தால் தாமிரபரணி தாங்காது. தாமிரபரணியை காப்பாற்றுங்கள் அப்படின்னு சொல்லி நான் அப்பயே போட்டுட்டேன். அப்போ 2008 மணல் யாத்திரை வந்தேன், மணல் கொள்ளடிக்கிறானுங்கன்ட்டு. அதுக்கப்புறம் 2013 மணல் கொள்ளையினால் ஏற்படும் புதிய மணலில் சிக்கி நிறைய பேர் செத்து போகிறாங்க, அதை விசாரிக்கணும். அதாவது எஸ்பி 32 பேர் செத்துட்டாங்கன்னு சொல்கிறார் குறிப்பிட்ட 6 வருஷத்தில். கலெக்டர் 33 பேர் செத்துட்டாங்கன்றார். ஃபயர் சர்வீஸ் டிபார்ட்மெண்ட் 200 பேருக்கு மேலே செத்துட்டாங்க அப்படின்னு சொல்லுது. இந்த கணக்கு கூட தெரியல. ஆனால் இந்த வழக்கையும் சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடிடுச்சு. ஆனால் மிகப்பெரிய போராட்டம் நடத்தலைன்னா தமிழ்நாட்டின் ஒரே ஜீவநதி தாமிரபரணி செத்து போகும். ஏற்கனவே செத்து தான் போயிருக்கிறது. அதை காப்பாற்றணும்னா இனிமேலாவது மணல் கொள்ளை, தண்ணீர் கொள்ளை, இந்த அமளி செடிகள்லாம் காப்பாற்றணும்னா காப்பாற்றிடலாம். அதுக்கு மனசு வேணும். கண்டிப்பாக அதை செய்யணும். தாமிரபரணியை காப்பாற்றும். ஜெயஹிந்த்.